காணியம்பாக்கம் கல்வி பூங்கா மெட்ரிக் பள்ளியின் 2023-24 கல்வியாண்டின் ஆண்டறிக்கை. இது கல்வி பூங்கா என்ற நிஜத்தின் நிழல்களை காட்சிப்படுத்தும் எண்ணிலக்க சாளரம். நமது கல்வி பூங்கா மெட்ரிக் பள்ளி கடந்த 28 ஆண்டுகளாக மனிதம் மலர மாண்புற என்ற இலக்கோடு உண்மை, நேர்மை, சேவை மற்றும் மனித நேயத்துடன் காணியம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதி மாணவ மாணவிகளுக்கு நற்பண்பு மற்றும் நல்லறிவு நல்கும் நனி சிறந்த கல்வி பணியை செய்து வருகிறது. இந்த கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வியை வழங்கிட பள்ளி நிர்வாகத்திற்கும், சரியாக கற்பித்திட ஆசிரியர்களுக்கும், முறையாக கற்றிட மாணவ மாணவிகளுக்கும் நிறைவான ஆசீரும் வரமும் சக்தியும் அளிக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனை ஆதரித்து போற்றி, தெய்வத்தாய் அன்னை மரியாள் மற்றும் பள்ளியின் பாதுகாவலர் புனித யோசேப்பு ஆகியோர் தம் தாழ் பணிந்து வணங்கி நம் பள்ளியின் 2023-24 கல்வியாண்டின் ஆண்டறிக்கையை வழங்குவதில் பெருமையும் பெருமகிழ்வும் கொள்கிறோம். ஹார்ட்டி வெல்கம் டு ஆல். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 28வது ஆண்டு விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கும் பள்ளியின் பெருமைமிகு பெற்றோர்களையும் மாண்புமிகு மாணவ கண்மணிகளையும், எம் பள்ளியை வியப்புடன் நோக்கும் விருந்தினர்களையும், ஆண்டு விழா நிகழ்வுகளை அமைதி காத்து ரசித்துக் கொண்டிருக்கும் அவையோர் அனைவரையும் எம் பள்ளி ஆசிரிய பெருமக்களும் பள்ளி நிர்வாகமும் அன்புடன் இரு கரங்கள் கூப்பி நல்வரவு கூறி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்குகிறோம். பள்ளி என்பது மாணவ மாணவிகளுக்கு பாடம் மட்டும் போதிப்பதாக இருக்கக்கூடாது. மாணவ மாணவிகளின் தனிப்பட்ட திறன்களை வெளிக்கொண்டு வருவதே பள்ளிக்கூடத்தின் செயல்பாடாக இருக்க வேண்டும். மாணவ மாணவிகளின் ஆர்வத்தை தூண்டி அவர்கள் முன்னேற, தன்னை உலகிற்கு வெளிப்படுத்த அத்துணை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவதாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் எம் கல்வி பூங்கா மெட்ரிக் பள்ளியில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அவற்றுள் முக்கியமானது பள்ளி ஆண்டு விழாவாகும். சென்ற கல்வியாண்டில் தாங்கள் செய்த அத்தனை செயல்பாடுகள், முயற்சிகள், சாதனைகள் அனைத்தையும் வெளி உலகிற்கு எடுத்து காட்டவும், மாணவ மாணவிகளின் உள்ளே உள்ள பிற கலைகளை, உதாரணமாக ஆடல், பாடல், பேசுதல், நடித்தல் போன்ற தனித்திறமைகளை வெளிப்படுத்த மேடை தந்து தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும் எம் பள்ளியில் 2023-24 கல்வி ஆண்டு விழா அமைய உள்ளது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. 2022-2023 கல்வி ஆண்டின் தலைமாணாக்கர்களுக்கு எம் பாராட்டுக்கள். 2022-2023 கல்வியாண்டில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 1. செல்வி அஸ்வினி வி, 2. செல்வன் ரஞ்சித் குமார் சா, 3. செல்வி அக்ஷயா AR ஆகிய மூவரும் முதல் 3 இடங்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அவர்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். 2023-2024 கல்வியாண்டு நிகழ்வுகள். 2023-2024 புதிய கல்வியாண்டில் பள்ளி திறப்பு. நம் பள்ளி 2023-2024 கல்வியாண்டில் 12/6/2023 திங்கட்கிழமையன்று திறக்கப்பட்டது. மாணவ மாணவியர் அனைவரும் பள்ளி சீருடையில் பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களுடன் உற்சாகமாய் பள்ளிக்கு வந்தனர். ஸ்கூல் டெய்லி அசெம்பிளி. எங்கள் பள்ளியில் தினமும் நடைபெறும் காலை ஒன்று கூடலில் ஸ்கூல் அசெம்பிளி, இறைவேண்டலுக்கு பின் தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் என ஒவ்வொரு நாளும் ஒருவர் கருத்துக்களை பற்றி அறிவுரைகளும், மாணாக்கர் பருவம், கல்வியின் முக்கியத்துவம், வகுப்புகளில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கவனமாக கேட்டல், கருத்தூன்றி படித்தல், தேர்வுகளுக்கு தயாராதல் பற்றிய அறிவுரைகளும் கூறுவார்கள். மேலும் தினமும் மாணவர்களில் சிலர் திருக்குறள், மூதுரை, நல்வழி முதலிய நூல் பாடல்களை ஒப்பித்து வருகிறார்கள். இது மாணவ மாணவியருக்கு திறன் வளர் பயிற்சியாக அமைகிறது. நம் பள்ளியின் பாடத்திட்டமும் தேர்வுகளும். அனைத்து வகுப்பு மாணவ மாணவிகளும் மாதந்தோறும் பாட வாரியாக சிறு சிறு தேர்வுகள் நடத்தப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டன. 2 பருவ இடைத்தேர்வுகளும் 3 பருவ இடைத்தேர்வுகளும் நடத்தப்பட்டு மாணவர் மதிப்பீட்டு அறிக்கை
பெற்றோர் பார்வைக்கு அனுப்பப்படுகிறது. நம் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாடங்களை தெளிவாக, திறமையாக புரிந்து கொள்ளும் விதமாக கற்பிக்கிறார்கள். அறிவியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சியை செய்து காட்டி பக்குவமாக பயிற்றுவிக்கிறார்கள். விளையாட்டு வித்தையை முறையாக சொல்லித்தந்து திறன்களை வளர்க்கிறார்கள். மாணவ மாணவிகளுக்கு கருத்தூன்றி கற்கிறார்கள். பகுத்தறிந்து படிக்கிறார்கள். ஐயங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்கிறார்கள். நம் பள்ளியில் பாடங்கள் அனைத்தும் கருத்தாக கற்பிக்கப்படுகின்றன. மாணவ மாணவியரும் கசடர கற்கிறார்கள். வாழ்வில் வளமுடன் நிற்கிறார்கள். சிறப்பு வகுப்புகள். மாணவர்களின் கல்வி தேர்ச்சியை அதிகப்படுத்தும் வகையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு தினந்தோறும் மாலை நேர சிறப்பு வகுப்புகள் பாடவாரியாக நடத்தப்படுகின்றன. எங்கும் கணினி, எதிலும் கணினி என்று இருக்கும் இக்காலகட்டத்தில் மாணவர்கள் கணினி கல்வியை நாளுக்கு நாள் அதிகமாக கற்றுக்கொள்ள அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அறிவியல் கணினி செய்முறை பாடப்பயிற்சியை எம் பள்ளி நடைமுறைப்படுத்துகிறது. எல்லா மாணவ மாணவிகளும் கணினி அறிவு பெற வேண்டும் என்ற நோக்கில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவ மாணவியருக்கும் கம்ப்யூட்டர், ஹிந்தி ஆகியவை இணைப்பு பாடமாக உள்ளன. இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன், ஆங்கில இலக்கிய மன்றம். நமது பள்ளியில் 14/7/2023 அன்று ஆங்கில மன்றம் சார்பாக ஆங்கிலத்தை ஊக்குவிக்கும் விதமாக கவிதை, பாடல், கட்டுரை ஒப்பித்தல் ஆகியவை மாணவர்களுக்கு நடத்தப்பட்டன. மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேசும் வகையில் ஆசிரியர்களுக்கு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பேட்சும் வழங்கப்பட்டது. 15/7/2023 எஜுகேஷனல் டே, கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் தமிழ் மன்றம். கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும். சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை. கல்வியும் உழைப்பும் போதுமானது. கல்வி கண் திறந்த வள்ளல் முன்னாள் முதல்வர் காமராசர் அவர்களின் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக நம் பள்ளியில் 15/7/2023 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம் பள்ளியில் மாணவர்கள் அகிலம் போற்றும் காமராசரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தார்கள். ஆசிரிய பெருமக்கள், பள்ளி மாணவ தலைவர் செல்வன் அஸ்வின் மற்றும் பள்ளி மாணவ துணைத் தலைவி செல்வி ஹாசினி ஆகியோர் காமராசர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மாணவர்கள் உறுதிமொழி ஏற்ற பிறகு விழா இனிதே நிறைவேறியது. இன்வெஸ்டிச்சர் செரிமனி, மாணவ தலைவர்கள் மற்றும் குழு தலைவர்கள் பதவியேற்பு விழா. மாணவ தலைவர்கள் மற்றும் குழு தலைவர்கள் தேர்ந்தெடுப்பு நிகழ்வு நம் பள்ளியில் 19/7/2023 அன்று நடைபெற்றது. இன்றைய மாணவர்களே நாட்டின் எதிர்கால தலைவர்கள் என்பதற்கேற்ப மாணவர்களின் தலைமை பண்புகளை வளர்க்கும் விதத்தில் மாணவர் தலைவர், மாணவர் துணைத் தலைவர், வகுப்பு தலைவர்கள், வகுப்பு துணைத் தலைவர்கள் மற்றும் குழு தலைவர்கள் ஆகியவர்களை தேர்ந்தெடுத்து பதவி வழங்கும் விழா இறைவணக்க பாடலுடன் தொடங்கப்பட்டது. அருட்சகோதரர் சுனில்குமார் அவர்கள் தலைமையேற்க நம் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளருமாகிய அருட்தந்தை உ. சபரிதாஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். 15/8/2023 இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தின விழா. 76ஆம் ஆண்டின் சுதந்திர தின விழா நம் பள்ளியில் 15/8/2022 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் விழா இனிதே தொடங்கியது. சிறப்பு விருந்தினராக திரு விஜயன் தமிழ் ஆசிரியர் அவர்கள் நம் நாட்டின் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். கொடிவணக்க பாடலும் பாடப்பட்டது. சுதந்திர தின விழா சிறப்பு செய்திகளையும் தேசிய கொடியின் சிறப்பு பற்றியும் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் எடுத்து கூறினர். தேசிய கீதம் பாடப்பட்ட பிறகு விழா இனிதே நிறைவேறியது. மாணவர்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டன. 5/9/2023 டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தின விழா. நமது பாரத திருநாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆசிரியர்களாகிய படைப்பாளிகளை சிறப்பிக்கும் விதமாக 5/9/2023 அன்று ஆசிரியர் தின விழாவாக நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணனின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும்
அவர் ஆற்றிய சீரிய ஆசிரியர் பணியை பற்றியும் நமது 2 மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் மிக சிறப்பாக பேசினர். ஒரு ஆசிரியர் ஆசானாக மட்டுமின்றி நல்ல பெற்றோராகவும் உற்ற நண்பனாகவும் மற்றவருக்கு முன்மாதிரியாகவும் விளங்குகிறார் என்பதை கவிதையாக வாசித்தனர். லட்சிய ஆசிரியருக்கு மற்றும் ஆசிரியர் பணி அறப்பணி என்ற தலைப்பில் நமது 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவிகள் பேசினார்கள். பள்ளி தாளாளர் அருட்தந்தை உ. சபரிதாஸ் அடிகளாரும் விழாவில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு வாழ்த்துரைகளையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். விழா இனிதே நிறைவேறியது. 15/9/2023 கிராட்டிடியூட் டே, நன்றி நாள் விழா. ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வரும் இறைவனுக்கு நன்றி கூறும் நாள். இந்நாளில் முதலில் இறைவணக்க பாடலுடன் விழா தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர்களை நமது ஆசிரியர் பெருமக்கள் வரவேற்புரையின் மூலம் வரவேற்று சிறப்பித்தார்கள். பிறர் நலமே தன்னலன் என கருதி கல்வி சேவையும் இறைப்பணியும் ஆற்றி வரும் அருட்தந்தை உ. சபரிதாஸ் அடிகளாரையும் மற்ற உதவி வரும் உபகாரிகளுக்கும் நலம் விளைவோருக்கும் மற்றும் உழைப்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். 14/10/2023 அறிவியல் கண்ணோட்ட கண்காட்சி சயின்டிஃபிக் டெம்பர் எக்ஸ்போ 2023 என்ற பெயரில் நமது பள்ளியில் அறிவியல் கண்ணோட்ட கண்காட்சி நடத்தப்பட்டது. இக்கண்காட்சி அருட்தந்தை பாப்புசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. நமது பள்ளி மாணவ செல்வங்கள் தாங்கள் பயின்ற பாடங்களின் அடிப்படையில் பாட சம்பந்தமான திட்டங்களோடு மற்றும் செயல் வடிவ மாதிரிகளை ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஒர்க்கிங் மாடல்ஸை தயாரித்து அவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வந்தனர். மேலும் இக்கண்காட்சியை பார்வையிட்ட பெற்றோர்கள், அருகில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வருகை புரிந்தனர். அதே நாளில் 14/10/2023 மற்றும் 6/1/2024 ஓபன் டே. காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்ச்சி அறிக்கையினை காண நமது பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் 14/10/2023 மற்றும் 6/1/2024 ஆகிய நாட்களில் நடைபெற்றது. பெற்றோர்கள் அனைவரும் அவரவர் பிள்ளைகளின் வகுப்பு ஆசிரியர்களை சந்தித்து குழந்தைகளின் தேர்ச்சி அறிக்கையை பெற்றுக்கொண்டு வகுப்பு ஆசிரியருடன் கலந்துரையாடினர். 21/10/2023 ஆசிரியர்களின் தகுதி உயர்வு பயிற்சி. ஆசிரியர்களின் தகுதி உயர்வு மற்றும் மேலாக்க பயிற்சி சென்னை செங்குன்றத்தில் உள்ள எலைட் மேல்நிலைப் பள்ளியில் 21/10/2023 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. இச்சிறப்பு பயிற்சியில் மாணவ மாணவியரின் கற்றல் திறனை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 14/11/2023 சயின்டிஃபிக் டெம்பர் எக்ஸ்போ 2023 கோப்பைகளும் சான்றிதழ்களும். அறிவியல் கண்ணோட்ட கண்காட்சியை சயின்டிஃபிக் டெம்பர் எக்ஸ்போ 2023 திறம்பட செய்த மாணவ மாணவிகளுக்கு பார்ட்டிசிபேஷன் சான்றிதழ் மற்றும் மாதிரிகளை நல்ல முறையில் தயாரித்து இயக்க செய்து மேலும் விளக்கம் அளித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் கப் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. 14/11/2023 சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தின விழா. ரோஜாவின் ராஜா என அழைக்கப்பட்ட மனிதருள் மாணிக்கமாய் திகழ்ந்த நம் பாரத நாட்டின் முதல் பிரதமர் திரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக 14/11/2023 அன்று கொண்டாடப்பட்டது. 3D எஜுகேஷன், முப்பரிமாண முறையில் கல்வி கற்றல் மற்றும் மனதிற்கு மகிழ்வூட்டும் ஒரு புதுமையான கல்வி சுற்றுலா உலகத்தையே நமது கண்முன் கொண்டு வந்து நேரில் காட்டி மகிழ்வூட்டும் கண்காட்சிகள், என்டர்டைன்மெண்ட் ஷோ நமது குழந்தைகளுக்காக நமது பள்ளியிலேயே 14/11/2023 அன்று நிகழ்த்தப்பட்டது. 3/12/2023 கேரிங் அண்ட் ஷேரிங் டே, பரிவு மற்றும் பகிர்வு விழா. 3/12/2023 அன்று நம் பள்ளியில் பரிவு மற்றும் பகிர்வு விழா கொண்டாடப்பட்டது. கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்கள் தங்களால் இயன்ற பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவினார்கள். இறுதியில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. அப்பொருட்கள் கவரப்பேட்டை உண்டு உறைவிட விடுதி
மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டன. 22/12/2023 கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன். இயேசு கிறிஸ்து பிறப்பு விழா. நம் பள்ளியில் 22/12/2023 அன்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாளான கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக 9ஆம் வகுப்பு மாணவிகளால் இறைவணக்க பாடல் பாடப்பட்டு பிறகு வரவேற்புரை வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மங்களூரிலிருந்து திரு அருட்தந்தை மெல்வின் அவர்கள் கலந்து கொண்டு நம் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து கூறினார். அனைவரும் ஆடல், பாடல் மற்றும் நாடகம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர்களின் கலைத்திறமையை காட்டினர். ஆசிரியர் மற்றும் உடன் பணியாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் மற்றும் பள்ளியின் 2024ஆம் ஆண்டிற்கான பள்ளியின் செயல்பாடுகளை எடுத்து சொல்லும் வண்ண கேலண்டர் வழங்கப்பட்டது. 13/1/2024 பொங்கல். பொங்கல் விழா. நம் பள்ளியில் 13/1/2024 அன்று தைப்பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு திரு விஜயன் குழுவினரால் மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. இறைவணக்க பாடல் மாணவர்களால் பாடப்பட்டது மற்றும் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டு போட்டிகளும் நடைபெற்றன. அதில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் சிறப்பாக நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தனர். இறுதியாக நன்றியுரை கூறப்பட்ட பின் மாணவர்களுக்கு இனிப்பும் பொங்கலும் கரும்பும் வழங்கப்பட்டன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுற்றுலா. 27/9/2023 மற்றும் 28/9/2023 அன்று ஆசிரியர்களை ஏற்காடு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். 18/11/2023 அன்று எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை கிண்டி சிறுவர் பூங்கா மற்றும் பிர்லா கோளரங்கத்திற்கும், 20/1/2024 அன்று 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கும், 3/2/2024 அன்று 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் குயின்ஸ்லாந்துக்கும் ஆகிய இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மாணவர்கள் அனைவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று கண்டு களித்தனர். இதற்கு உறுதுணையாக இருந்த திரு விஜயன் ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி கூறுகிறோம். 26/1/2024 ரிபப்ளிக் டே. குடியரசு தின விழா. 76வது குடியரசு தின விழா 26/1/2024 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் நம் பள்ளி ஆசிரியர் திரு ஜனார்த்தனம் நா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை ஆற்றினார். மேலும் இந்திய தாய் திருநாட்டின் இறையாண்மை மற்றும் சட்டங்களை பற்றி எடுத்துரைத்தார். விளையாட்டுப் போட்டி. 26/1/2024 மாணவ செல்வங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டி புத்துயிர் கொடுப்பதற்காக நம் பள்ளியில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே கால்பந்து, கைப்பந்து போட்டிகள் 26/1/2024 அன்று நடைபெற்றன. பாடம் சார்ந்த போட்டிகள். ஆகஸ்ட். கம்பன் கழகம் சார்பாக ஆகஸ்ட் மாதம் சென்னையில் நடைபெற்ற கம்ப ராமாயணம் ஒப்பித்தல் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி ஆகியவை நடைபெற்றன. இதில் நமது பள்ளி சார்பாக 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கார்த்தியாயினி, தாமரை, சுவாதி மற்றும் சர்வேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட். மீஞ்சூர் விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்ற என்னால் முடியும் என்ற நிகழ்ச்சியின் போது 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மீஞ்சூர் வட்டார அளவில் 35 பள்ளிகளை விட நமது பள்ளியிலேயே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி வி அஸ்வினிக்கு அத்திப்பட்டு அலமேலு அம்மாள் கல்வி அறக்கட்டளை இயக்குனர் உயர் திரு பு ரவி அவர்கள் ஊக்கத்தொகையாக ரூபாய் 40,000 பரிசினை வழங்கினார். நவம்பர். டிராயிங் காம்படிஷன், ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன், எஸ்ஸே காம்படிஷன், எலக்யூஷன் காம்படிஷன் போன்ற பல்வேறு போட்டிகள் நமது பள்ளியில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு குழந்தைகள் தினவிழா அன்று பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஜனவரி. TJS கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சியில்
நமது பள்ளி 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டனர். 60ற்கும் மேற்பட்ட மேல்நிலைப் பள்ளிகளின் மத்தியில் நமது பள்ளி 8வது இடத்தை பிடித்து ரூபாய் 1000 ரொக்க பணமும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. நமது பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே நடத்தப்பட்ட மாதிரி பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் செல்வி தாமரை முதல் மதிப்பெண் பெற்றமைக்கு திருச்சி வே டு சக்சஸ் சார்பாக சான்றிதழும் கோப்பையும் வழங்கப்பட்டன. ஆசிரியர்கள்: தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என கூறும் திருக்குறளுக்கேற்ப தாம் அறிந்ததை மாணவ மாணவிகளுக்கு அறிவு நிறைவுடனும் ஆற்றலுடனும் மற்றும் திறம்படவும் சொல்லிக் கொடுத்து கற்பிக்கும் நம் பள்ளி ஆசிரிய பெருமக்களை மனமாற பாராட்டுகிறோம். நமது பள்ளி தூய்மையாக இருக்க தினமும் காலை மாலை சுத்தம் செய்யும் பள்ளி பணியாளர்களையும் மாணவ மாணவிகளை தினமும் பள்ளிக்கு குறித்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பள்ளி ஓட்டுநர்களையும் வாயிற்காப்பாளர் சமையல் போன்ற பிற பணிகள் செய்யும் பணியாளர்களையும் இந்த நேரத்தில் நன்றியுடன் பாராட்டுகிறோம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 10th ஸ்டாண்டர்ட் குரூப் போட்டோ. வருகின்ற மார்ச் மாதத்தில் அரசு பொதுத் தேர்வு எழுதவிருக்கும் நம் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிறந்த முறையில் தேர்ச்சி பெற உதவும் வகையில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இன்று வரை தங்களால் இயன்ற எல்லா வழிகளிலும் உதவி வருகின்றனர். அவர்கள் அனைவரும் வட்டார அளவிலும் மாநில அளவிலும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம், வேண்டுகிறோம். பெற்றோர்களின் பங்கேற்பு. இவ்வாண்டு நடைபெற்ற 2 பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களுக்கும் பெருந்திரளாக வருகை புரிந்தனர். 14-11-2023 அன்று நடைபெற்ற அறிவியல் கண்ணோட்ட கண்காட்சியினை பேரார்வத்துடன் வந்து கலந்து கொண்டு கண்டு களித்தனர், மனமாற பாராட்டினர். பெற்றோர்களின் பாராட்டுகள் மற்றும் ஆலோசனைகள். இனி வரும் நாட்களில் எல்லா மாணவர்களும் சிறப்பான மேடை பேச்சு அனுபவத்தை பெற்றிட சிறந்து விளங்கிட ஆவண செய்தல் வேண்டும் என ஆலோசனை வழங்கினர். மாணவர் அனைவரும் ஆங்கிலத்தில் சரளமாக பேச பயிற்சி அளிக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினர். We thanking you. நன்றி கூறுகிறோம். எங்கும் என்றும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் எமது இதயம் கனிந்த நன்றியை செலுத்துகிறோம். நமது பள்ளியின் பாதுகாவலர் புனித யோசேப்புக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறோம். Without God we are zero. With God we are heroes. இறை நம்பிக்கையிலும் நமது 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியரின் அயராத உழைப்பிலும் ஆசிரிய பெருமக்களின் வழிகாட்டுதலிலும் பெற்றோர்களின் உடனிருப்பிலும் அவர்கள் அரசு தேர்வில் நல்ல வெற்றியை தமதாக்கிக் கொள்ள இறைவனை நாம் அனைவரும் தொடர்ந்து வேண்டுவோமாக. உபகாரிகளுக்கு நன்றி கூறுதல். நலிந்தோருக்கு கல்வி என்ற தாரக மந்திரத்தை கொண்டு இப்பள்ளி உருவாக காரணகர்த்தாவான அன்பு தந்தை அருட்திரு N.A. ஜோசப் அடிகளாருக்கும் ஏணிப்படிகளாய் அமைந்த அருட்திரு பெனிட்டோ டி ஜவுசா, அருட்திரு ஜோவிட்சோ அடிகளாருக்கும் மற்றும் அருட்திருவாளர்கள் ஜார்ஜ் லூர்துசாமி, ஜெரால்டு, P.E. அந்தோணி, M.M. அந்தோணி, சிங்கராயர், அமலதாஸ், பாஸ்கல் அடிகளாரையும் திருவாளர்கள் மரிய ஞானம், சாலமன், அந்தோணி, S.M.V. பெர்னாண்டோ, சேவியர் பூனூலி மற்றும் திருவாளர்கள் M.K. ஜோசப், லக்கி ஜோசப், S. பிரான்சிஸ் ஆகியோரையும் நன்றியுடன் நினைத்து அவர்கள் அனைவரும் இறைவனில் துயில வேண்டுகிறோம். பலவித தடைகளையும் இன்னல்களையும் தளரா மனம் மூலம் எதிர்கொண்டு இறைவனின் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து பள்ளியினை வளர்ச்சி பாதையில் நாள்தோறும் நல்முறையில் நடத்தி வரும் தாளாளர் தந்தை உ. சவரிதாஸ் அடிகளாருக்கும் பணியில் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் அளித்து வரும் அருட்தந்தை பிலிப் கொன்சால்வஸ் அடிகளாருக்கும் எமது நன்றி. தொடர்ந்து கல்வி பூங்காவோடு பயணித்து வரும் அருட்திருவாளர்கள் அருட்தந்தை ஸ்டான்லி செபாஸ்டின், அந்தோனி பங்கிராஸ், ஜேக்கப், ஜார்ஜ் நெல்லி, அலோசியஸ் திவாகர், டேனியல், ராய், ஜான் ராபர்ட், சார்லஸ் குமார் எமது உளமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். தொலைவில் இருந்தாலும் பள்ளியின் வளர்ச்சியில் ஆர்வம் காட்டி எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் செல்வி அமலோற்பவ மேரி, முனைவர் ஞான சௌந்தரி, அருட்சகோதரிகள் செசிலி, சாலினி, FSM இ. ஃபாத்திமா, FSM மற்றும் ஜெபமாலை SMA, திருவாளர்கள் லூர்துசாமி, ராஜகனி, பாக்கியசாமி, கோபாலகிருஷ்ணன், டோம்னிக், வட்டாட்சியர் ஜோசப் கிறிஸ்டோபர்,
திரு பத்ரி நாராயணன், ஜான் கென்னடி, சாந்தரூபன், திரு மோகன், ஜெய்குமார், ஆனந்தராஜ் ஆகியோருக்கும், உதவிடும் உபகாரிகள், உதவிடும் நல்மனதோர் மற்றும் கத்தோலிக்க தொழிலாளர் இயக்க அங்கத்தினர் அனைவருக்கும் எமது நன்றியை குவிக்கிறோம். கற்பித்தலில் கண்ணியமாக கடமையாற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கும், கற்றலில் கருத்தூன்றி பயிலும் மாணவ மாணவிகளுக்கும், தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியில் பள்ளியின் செயல்பாடுகளோடு கரம் சேர்த்து கை கொடுக்கும் அன்புமிகு பெற்றோர்களுக்கும், நண்பர்களுக்கும், நலம் விளைவோர்களுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் எம் பள்ளியின் சார்பில் இதயம் கனிந்த நன்றியினை இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தெரிவிப்பதோடு, கல்வி பூங்கா மென்மேலும் வளர்ச்சி பெற்று வெற்றி மேல் வெற்றி அடைந்து ஆலமரமாக பறந்து விரிந்து தழைத்து செழித்து ஓங்க இரக்கமே உருவான இறைவனிடம் வேண்டுகிறோம். இந்த 2023-24 கல்வியாண்டின் பள்ளி ஆண்டு விழா இனிதாய் நடைபெற விழாவை வண்ணமயமாக்கிய எங்கள் மாணவ மாணவிகளுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.